குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தக்ஷணாயன புண்ணிய காலம். இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 திதி இன்று அதிகாலை 1:21 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:37 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று மாலை 3:43 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் பிற்பகல் 2:19 வரை வணிசேகரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:37 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்றைக்கு திங்கட்கிழமை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திங்கட்கிழமை, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரம். சிவபெருமானுக்கு உகந்த நாள், நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சோளிங்கர்ல கண் திறக்கும். அதே போல இன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்கின்ற ஒரு நாள். எல்லாரும் இன்னைக்கு சங்காபிஷேகம் போய் பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். சில கோவில்லாம் செய்வாங்க, சில கோவில்ல 4வது வாரம், சில கோவில்ல வாரம் செய்வாங்க, சில கோவில்ல 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் அப்படி செய்வாங்க. அதனால எந்த கோவில்ல செய்யறாங்க அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வசம்பும் அது கூட ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் மாந்தியம் இணைந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஷங்கள் பாவங்கள் நீங்க காரியம் வெற்றி பெற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன எங்கு பரிகாரம் செய்ய வேண்டும், அது நீங்க எழுதி வச்சுக்க. நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவர்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய என்ன செய்யணும்ன்றத சொல்ற, அதை எழுதி வச்சு அதன் பிரகாரம் பண்ணுங்க. உங்களுக்கு தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதற்கு முன்பு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், திருமணம் ஆகாதவர்கள். இப்போ வரக்கூடிய நிறைய ஜாதகங்கள் என்ன வருது அப்படின்னா, கல்யாணம் ஆகல, 30 வயசு, 33, 35. அதே மாதிரி பெண்கள், சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், சில பெண்கள் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 30 வயசு ஆகியும் திருமணம் ஆகாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்றது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்க, இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது சொல்லுவாங்க, காலத்தே பயிர் செய் அப்படின்ட்டு. அந்தந்த வயசுல அதாவது நடந்தாதான் சிறப்பா இருக்கும், இல்லைங்களா? அதே போல அந்த மாதிரி உள்ள ஜாதகங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல பாருங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே அவங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்துடணும். இது நான் இப்ப இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு போட்டும் போதே நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, சில பேர் வயசுக்கு வந்த ஜாதகத்தை வச்சு பாக்குறாங்க பெண் பிள்ளைகளுக்கு, சில பேர் பிறந்த ஜாதகத்தை வச்சு பாக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் அதுல சனி செவ்வாய், செவ்வாய் கேது, சனி கேது, சனி சந்திரன்,
இந்த இணைவுகள் இருந்தால் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே மாதிரி சுக்கிரனும் சில இடத்தில் இருந்தால் 7ஆம் இடத்திலோ, அதே போல ஒரு சில முன்ஜென்ம பாவங்கள் தொடர்ந்து வரக்கூடிய கர்மா எப்படி அப்படின்னா, ராகுவுக்கு கேந்திரத்துல சூரியன் இருந்தாலும் இந்த பிரச்சனை எழும். சரிங்களா? அதனால அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கல்யாணம் ஆகலைன்னா என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு விஷயம் நடந்தது. நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே ஒருத்தர் இருக்காங்க. அந்த வீட்டு சொந்தக்கார பெண்ணுக்கு நிச்சயம்லாம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ற எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. போன வாரம் திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் ஆக வேண்டியது நின்று போயிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்து இந்த மாதிரி. உடனே நான் கேட்டேன், அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கோ வேணா நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த பெண்ணே தான் வாயில வானான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்கள வர சொல்லுங்க பார்க்கலான்னு. அப்புறம் அந்த கல்யாண பொண்ணே வந்தது. பார்த்து சொன்ன பிறகு, நீங்க சொன்னது கரெக்டு. இது வரைக்கும் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், இது இப்போ இல்லைம்மா, இன்னும் 2-3 முறை கூட உனக்கு திருமணம் நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உனக்கு 21 வயசுலேயே கூடி வந்திருக்கணும், அப்போ நின்று போச்சுன்னு சொன்ன பிறகு, ஆமா எனக்கு 4 முறை நின்றுச்சு திருமணம், இது 4வது முறை. நீங்க சொன்ன மாதிரி நானே தான் நிறுத்தினேன், மற்றவங்க பேச்சை கேட்டு நிறுத்தினேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. நீங்களே அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்க இது சொல்றாங்க, அதை சொல்றாங்க, அந்த குறை சொல்றாங்க. ஏன்னா அதனால ஒரு ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, ஏன்னா பெண்ணுக்கு புணர்வு தோஷம் இருந்தால் பெண்ணே அந்த திருமணத்தை நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி அந்த ஆணுக்கு புணர்வு தோஷம் இருந்தாலும் இந்த செவ்வாய் கேது, செவ்வாய் சனி இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் அந்த திருமணம் ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடும். அதனால யார் எது சொன்னாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அவங்க என்ன இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்றதெல்லாம் எதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா திருமணம் பண்ணிடுங்க. சரிங்களா? எதையுமே யோசிச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த தோஷம் உள்ள ஜாதகம் நிச்சயமாக திருமணத்தை தடை பண்ணும். இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் பாருங்க, என்ன நிறைய பேர் 35 வயசாகி கூட திருமணம் ஆகாம இருக்காங்க. பெண் அமைஞ்சா கூட அவங்க வாயாலே வானான்னுறாங்க. அது காரணம் என்னன்னா இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இது இந்த தோஷங்களை பத்தியும் நிறைய விஷயத்த சொல்ல போறேன். அதே போல உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் மீண்டும் அதை சொல்லலான்னு இருக்க. ஏன்னா வரப்போற காலம் தை மாதம் வரப்போகுது. அப்போவாது எல்லாருக்கும் திருமணம் நடக்கட்டும். சரிங்களா? சரி, இப்ப தோஷங்கள் பாவங்கள் நீங்க காரியம் வெற்றி பெற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பரிகாரம் எங்கு செய்ய வேண்டும் அப்படின்றது தான். முதல்ல நம்ம ரொம்ப பெருசா விரிவாலாம் போக வேண்டாம். சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யமகண்ட நேரத்துல இந்த குதிரை இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அஸ்வினின்றது குதிரையினுடைய தலைதான். அதனுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரையினுடைய தலை இருக்கும். அதனால அந்த குதிரைகளுக்கு கொள்ளு, அதே மாதிரி பறவைகளுக்கு இந்த ராசாளி அப்படின்ற போன்ற பறவைகள் அதெல்லாம் நம்ம எங்கேயும் போய் தேட முடியாது. அதனால உங்க வீட்டு மாடியில ஏதாவது பறவைகள் இருந்தால் அந்த பறவைகளுக்கு தீனி போடுங்க, இந்த தானியங்கள்லாம் போடுங்க. முக்கியமா குதிரைக்கு கொள்ளு தரணும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும், தோஷங்கள் எல்லாம் விலகும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னா, யானைக்கும் யானை பாகன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு உணவு தானம் செய்யணும். அதே மாதிரி காகத்திற்கு டெய்லி சாப்பாடு வைக்கணும். நெல்லி மரம் வீட்டுல வளர்த்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும், எல்லா தோஷங்களும் விலகும். சரி, டெய்லி 2 நட்சத்திரமா நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்பொழுது
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே போல மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சில காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் குறையும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். விருந்து கேளிக்கைகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அஸ்வினி நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் நல்ல மேன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். வர்த்தக செயல்பாட்டுல சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலை சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் நேர்மையை வெளிப்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திர நெருக்கம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாத தன்மை இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழல் அமையும். பழமையான சிந்தனைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதனால தேவையற்ற சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைங்க. தாய் வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, அதற்கு தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். வியாபாரத்தில் ஒரு மத்தியமமான ஒரு லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்ல புதிய அனுபவம் வெளிப்படும். மனதளவில் ஒரு தேடல் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள் வழியில அனுகூலம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரங்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். தோற்றத்துல ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எண்ணிய சில வேலைகள்லாம் நிறைவேறுவதில் அலைச்சலும்
புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க. படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். எதிர்கால முடிவுகள்ல ஒரு எடுக்கும்போது ஒரு கவனம் தேவை. அதே மாதிரி வியாபாரம், தொழில் இதுலெல்லாம் முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைய நாள் சோதனை விலகி சாதனை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும். எதை செய்தாலும் உற்சாகத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு விலகும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வரவும் இருக்கும், அதே மாதிரி செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அரசு காரியத்தில் ஆதாயம் உண்டாகும். புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும். மனதளவில் தெளிவுகள் பிறக்கும். சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை மேம்படும். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாள். வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்குவீங்க. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த பொதுத்துறையில் இருப்பவர்கள், சமூக பணி செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சக ஊழியர்கள் ஆகட்டும், உங்களோட இருக்கும் நண்பர்கள் ஆகட்டும், ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிற திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். செயல்கள்ல வேகம் அதிகரிக்கும். உறவினர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடன் பிரச்சனைகளுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை இன்னைக்கு சீரமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக பணிகள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் புதிய பதவிகளாம் கிடைக்கும். இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புராடம் நட்சத்திரம் பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திருப்பணி விஷயத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். ஆராய்ச்சி கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். எதிர்பாராத சில இடமாற்றம் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் பொறுப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருங்க. அதாவது நீங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடப்பது வேறாக இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால அதே மாதிரி எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படும். அடுத்தவர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. வேலையில உங்களுக்கு மறைமுகமான இன்னல்கள்லாம் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்துல ஆலோசனை பெற்று நீங்க முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயணம் செய்யும் போது ஒரு சில வேலைக்கு வெளியூர் அனுப்புவாங்க. அந்த வெளியூர் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி வண்டியில பயணம் செய்யும் போது அந்த
ஆர்சி புக்கு, லைசன்ஸ் இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போங்க. எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனம் தேவை. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிசய பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். சதயம் நட்சத்திர இன்னல்கள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல்லாம் அமையும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சில பேருக்கு வழக்கு விஷயத்துல சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேலோங்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதிசய வடதிசை அதிசயன் 1ஆம் எண் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயர்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.